ஒரே நாள்ல ஒபாமா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் செய்யக்கூடாதுடா சாமி அப்படின்னு நாமளே கதற அளவுக்கு தான் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு நம்ம குடுமியான்மலை ரவிச்சந்திரன். டாக்டர் பட்டமா அது எங்கப்பா கிடைக்குது, ஒண்ணு வாங்கு அப்படின்னு சொல்றது தொடங்கி, இந்த நாடோடிகள் படத்துல 100 ரூபாய செலவு பண்ணிட்டு 1000 ரூபாய்க்கு பேனர் வைப்பான் பாத்தீங்களா, அந்த காட்சியவே மனுஷன் குடுமியான்மலை ரவிச்சந்திரனை பார்த்துட்டு தான் அந்த டைரக்டர் வச்சிருப்பாரோன்னு சந்தேகம் கிளம்புது நமக்கு. என்ன விவகாரம்னு வாங்க பேசலாம். தமிழகத்தில் நிலவும் மோசடி கதைகள் குறித்து தொடர்ச்சியாக அங்குசம் அறம் சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். பிளாக் தண்டர் ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம குடுமியான்மலை ரவிச்சந்திரனுக்கு தன்னோட பேருக்கு பின்னாடி அந்த இளங்கலை பட்டத்துக்கு கொடுத்த அந்த BA டிகிரி அது போதல. அது என்ன, ரவிச்சந்திரன் பேரு, ஊர் பேரை குடுமியான்மலை ரவிச்சந்திரன் சேர்த்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் வாஸ்து சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு AC ரவிச்சந்திரனும் பேரை மாத்தி பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகல. அந்த BAங்கிறதுக்கு பின்னாடி அல்லது பேருக்கு முன்னாடி வேற கெத்த ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது. அவர் இந்த சமூக சேவைலாம் செய்யறது, அந்த ட்ரஸ்ட் மூலமா கிடைத்த அனுபவம், அந்த அறிமுகத்துல எல்லாம் அவருக்கு வாழும் வள்ளல், 8ஆம் வள்ளல், அது இதுன்னு பல பட்டங்களை கொடுத்தாங்க. அதுல எல்லாம் மனுஷனுக்கு ஒரு திருப்தி வரல. அந்த டாக்டர்னு சொல்றாங்களே, அதுனா கொஞ்சம் கெத்தா இருக்கும் போலயே, அது எங்க கிடைக்கும் பாரு அப்படின்னு தங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு. அந்த டாக்டர் பட்டத்தின் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, ஆசை வருது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னு அவரும் தேடி பார்க்கிறாரு. தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. வடிவேலுக்கு கிடைச்ச அப்ரண்டிஸ் மாதிரி இல்ல போல. கடல்லே தேடி பார்த்துட்டோம், அந்த ஜாமீன் மட்டும் இல்ல அப்படின்னு பதில சொல்லாம, இதுக்கு ஒரு ஆள் இருக்காரு தலைவா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கை காட்டுறாங்க. அதுதான் அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் செல்வின் குமார். அவரு இது போல அந்த டாக்டர் கனவுகளோட இருக்கிற நபர்களுக்கு அவர்கள் ஆத்தின சேவைக்கேற்ப இவர் ஒரு டாக்டர் பட்டத்தை தாராள பிரபு போல வழங்கிட்டு வர்றதுல பிரபலமானவர். அப்ப இவர் தாண்டா நமக்கு ஏத்த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்றாங்க. அவரும் இவரோட அந்த சேவைகள் எல்லாத்தையும் பார்த்து இவரோட அந்த கவனிப்புகளால ஈர்க்கப்பட்டு அவரும் 2010 வருஷம் கௌரவ டாக்டர் பட்டத்தை குடுமியான்மலை ரவிச்சந்திரனுக்கு வழங்குறாரு. மனுஷன் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே ரெக்க கட்டி பறக்கணும்னு ஒரு வெறியோட இருந்த மனுஷனுக்கு இந்த டாக்டர் பட்டமும் கூட சேர்ந்தோடனே மனுஷன் ராக்கெட்ல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. தான் போட்டுக்கிற விசிட்டிங் கார்டுல இருந்து, பிளெக்ஸ் பேனர்ல இருந்து, லெட்டர் பேட்ல இருந்து எவனாவது தன்னை காது குத்துக்கு வா, கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா அந்த கல்யாண பத்திரிகையில இவர் பேரை போடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே டாக்டர்னு டால் அடிக்குது. கோயில் திருவிழான்னு அண்ணங்கிட்ட போய் நின்னா டாக்டர் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் 1001 அப்படின்னு இவர் கையாலவே எழுதி ரசீதை கிழிச்சு கையில கொடுத்துருவாரு. 1001 ரூபாய் காசையும் கொடுத்துருவாரு. எக்ஸல் குரூப்ஸ் மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம். இதுக்காகவே ஊர்ல சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாம் 10 மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சுட்டு ஒரு பில் புக் எடுத்துக்கிட்டு அண்ணன் வாசல்ல போய் நின்னா 1001 கன்ஃபார்ம் அப்படின்ட்டு நன்கொடை வாங்கறதுக்காகவே வருஷ கட்டி நின்ன காலமும் இருந்திருக்குது. அண்ணனும் லேசுப்பட்டவர் கிடையாது. 101 ரூபா மைய போட்டாலும் அந்த 101 ரூபா கட்டின ரசீதுல அந்த டாக்டர் அப்படின்னு பேர் போட்டு, இவர் பேர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டோ போட்டு லபக்கி வச்சிருவாரு. அதை ஸ்கேன் பண்ணி அடுத்த பிளெக்ஸ்லயோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துலயோ அவரு விளம்பரப்படுத்த தவற மாட்டாரு. ஊர்ல யாருக்கு காது குத்து கல்யாணம்னாலும் அண்ணன் முன்னாடி நின்றுவாரு. அண்ணன் பேரை போட்டா 1001 ரூபா மெய் கன்ஃபார்ம்டா அப்படின்னு வாலண்டியரியா பேரை போட்டு அண்ணனை விருந்துக்கு கூட்டிட்டு போற சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. அங்க கல்யாணத்துல போய் 1001 ரூபா மொய்ய வைக்கிறாரோ இல்லையோ, கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபானாச்சும் செலவு பண்ணி 10 கட் அவுட்டை வைக்க மனுஷன் தவற மாட்டாரு. எல்லா கட் அவுட்லயும் அண்ணன் டாக்டர் பட்டம்னு டால் அடிச்சு நிற்கும். இந்த நாடோடிகள் திரைப்படத்துல ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு உதவியை செஞ்சு விட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு விளம்பர தட்டி வைப்பான் பாத்தீங்களா, அந்த காமெடி காட்சியவே அந்த டைரக்டர் மனுஷன் இந்த குடுமியான்மலை ரவிச்சந்திரனை பார்த்துதான் அந்த காட்சியையே திரைப்படத்துல வச்சாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுற அளவுக்கு அண்ணன் ஏரியாவுல அவ்வளவு பிரபலம். 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு கட் அவுட் வச்சிருக்கேன். ஆனங்கட்டவே
ஊர்ல எங்கேயும் கிரிக்கெட் போட்டி நடந்தாலும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்லயும் டாக்டர் குடுமியான்மலை ரவிச்சந்திரன், டாக்டர் ஏசி ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது கம்பல்சரி இடம்பெற்றிருக்கும். கல்லூரி கலை விழாவா, அண்ணன் தான் ஸ்பான்சர். கபடி போட்டியா, அண்ணன் தான் கப்பு கொடுப்பாரு. இது போல இவர் ஏறாத மேடைகள் கிடையாது. காசு கொடுத்தா போதும், மேடையில ஏத்திடுவாங்கன்னா அண்ணன் மறக்காம காசை கொடுத்துருவாரு. கொடுக்குற காசையும் படம் பிடிச்சு வச்சிருவாரு. அண்ணன் இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ண கொடுத்த அந்த 1001 ரூபா பிட்டு நோட்டீஸை கூட ஒரு போர்ட்போலியோ போல, அதையே ஒரு டாக்குமெண்ட்ரி போல வச்சு பாதுகாத்து இருக்கிறாரு. அதையும் பிளெக்ஸ் பேனர் அடிக்கிறாருன்னா அண்ணனோட திறமை எந்த லெவலுக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கீங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகங்கள், தொலைக்காட்சிகளே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க. அப்பா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஒரு மனுஷனா, கூப்பிடுறா அவரை அப்படின்னு அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க சென்னைக்கு. ராஜ் டிவி நடத்தக்கூடிய அகட விகடம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில இந்த குடுமியான்மலை ரவிச்சந்திரனை, மன்னிக்கணும், டாக்டர் குடுமியான்மலை ரவிச்சந்திரனை அலேக்கா தூக்கிட்டு போய் மேடையில ஏத்தி இவரோட அருமை பெருமகள் எல்லாத்தையும் சொல்லி கையில ஒரு ஷீல்டையும் கொடுத்து கௌரவமா அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணன் சும்மா இருப்பாரா? ராஜ் டிவி கொடுத்த அங்கீகாரம் அப்படின்னு போட்டு அதையும் ஒரு பிளெக்ஸ் பேனர் ஆக்கி ஊர்ல மாற்றத்துக்கும் தவறல. கவர்மெண்ட் என்னங்க கவர்மெண்ட்? அண்ணன் புதுக்கோட்டையில அவரே தனியா ஒரு கவர்மெண்ட்டே நடத்தி இருக்கிறாருங்க. அண்ணன் கொடுக்காத உதவிகளா, இலவச சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், கறவை மாடு கொடுக்கறதா இருக்கட்டும், கல்வி உதவித்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், இவர் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எம்எல்ஏ போல அவரு இஷ்டத்துக்கு அவ்வளவு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கி இருக்கிறாரு. ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. ஏதோ புதுக்கோட்டை மாவட்டம் தாம் பிறந்து வளர்ந்த மாவட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பக்கத்து மாவட்டம் கரூர், திருச்சி, நீயும் வா, உனக்கு மட்டும் என்ன குறைச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்தும் 2 கிராமங்கள்ல இருந்து ஆட்களை படதிரட்டி கூட்டிட்டு வந்து ஒரு 200 பேத்துக்கு இந்தா தையல் மிஷின், இந்தா அயன் பாக்ஸ், இந்தா புடி அப்படின்னு சொல்லி யாரை வச்சு, நடிகர் நடிகைகளை வச்சு அந்த விழாக்களை நடத்தி கோலாகலப்படுத்தி இருக்கிறாரு. குத்தாட்டத்துக்கும் குறைச்சல் கிடையாதுங்க. அண்ணன் அந்த மேடையில நலத்திட்ட உதவிகள் வழங்கின அந்த மேடையில குத்தாட்டங்களும் நடந்திருக்குது. அண்ணனுக்கு எப்பயுமே சினிமா மேல மோகம். சினிமாங்கிறது மட்டுமல்ல, ஒரு 3 எழுத்து மேலேயே ஒரு மோகமா அண்ணன் இருந்திருக்கிறாரு. அந்த கதை என்னங்கிறத அடுத்த வீடியோல பேசுவோம். காத்திருப்போம். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.